where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. திருச்செந்தூர் அருகே கல்லிறக்கும் போராட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்று பனைமரம் ஏறியிருக்கிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருச்செந்தூர் அருகே பெரியதாழை பகுதியில் பனைமரம் ஏறி கல்லிறக்கும் போராட்டத்தில் சீமான் பங்கேற்றிருக்கிறார். சீமான் பனைமரத்தில் ஏறும் காட்சிகளையும் பார்க்கிறோம். கல்லிறக்கும் போராட்டத்தில் சீமான் பங்கேற்று பனைமரத்தில் ஏறியிருக்கிறார். திருச்செந்தூர் அருகே பெரியதாழை என்ற பகுதியில் பனைமரம் ஏறி கல்லிறக்கும் போராட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்றிருக்கிறார். தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். எங்கள் உரிமை, எங்கள் உணவு, எங்கள் உரிமை, எங்கள் உணவு, எங்கள் உரிமை, எங்கள் உணவு, எங்கள் உரிமை, எங்கள் உணவு. திருச்செந்தூர் அருகே கல்லிறக்கும் போராட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்றிருக்கிறார். அவர் அந்த போராட்டத்தில் பங்கேற்று பனைமரத்தில் ஏறி கல்லிறக்கும் காட்சிகளை காண்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளரிடம் கேட்டு பெறலாம். கூடுதல் விவரம். நிச்சயமா கிளேஸ், அதாவது தற்போது நம் காட்சிகளை பார்த்தாலே தெரியும். அதாவது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்போது பனைமரம் ஏறி கல்லிறக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். ஏற்கனவே இந்த கல்லிறக்கும் அதாவது தமிழகத்தில் கல் இறக்குமதி செய்வதற்கு தடை என்பது விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் மட்டும் தவிர மற்ற மாநிலங்களில் கல்லிறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எனவே தமிழகத்திலும் கல் இறக்குவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவ்வப்போது கூறி வருகிறார். இந்த நிலையில் தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது தானே
பனை ஏறி கல்லிறக்குவேன் என்று தெரிவித்திருந்தார். அந்த நிலையில் தான் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சி என்பது நடந்து வருகிறது. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள பெரியதாளை பகுதியில், அதாவது கிழக்கு கடற்கரை சாலை ஓரம் உள்ள பெரியதாளை பகுதியில் ஒரு பனைமர தோட்டத்தில் தான் தற்போது இந்த பனை ஏறும் கல்லை இறக்கும் நிகழ்ச்சி என்பது நடந்து வருகிறது. குறிப்பாக நம் காட்சிகளை பார்த்துக் கொண்டாலே தெரியும், அதை பனை ஏறுவதற்கான அனைத்து அதற்கான உடைகளை கழித்தபடி தற்போது இந்த இடத்திற்கு வந்திருந்தார். அவர் கட்சி நிர்வாகிகள் ஆரவாரத்துடன் வரவேற்றனர். தொடர்ந்து பனை ஏறுவதற்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் இடுப்பில் கட்டிக் கொண்டபடி அதாவது 2 பனை ஏறுவதற்கான பணிகளை செய்திருந்தனர். ஒரு பனையில் கயிறு கட்டி கம்பு கட்டி அந்த பனை ஏறுவதற்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்டிருந்தது. அந்த பனையில் தான் தற்போது சீமான் ஏறியுள்ளார். அந்த பனைக்கு முன்னதாக முதலில் ஒரு இளைஞர் ஏறி அங்கிருந்து சீமானை அழைத்தார். அதன் பின்னர் சீமான் தனது உடலில் அந்த பனை ஏறுவதற்கு தேவையான அனைத்து உபகரணங்களையும் கட்டிக்கொண்டு பனையில் ஏறினார். பனையில் ஏறி தற்போது முதல் கட்டமாக அந்த கல்லை இறக்கும் காட்சிகளை பார்த்து வருகின்றனர். கல்லை இறக்கும் காட்சிகளை பார்த்த போது இந்த பகுதியில் எல்லா கட்சியினர் கோஷமிட்டபடி கல் எங்கள் உணவு, கல் எங்கள் உரிமை என்று கோஷமிட்டபடி தற்போது வரவேற்பு அளித்து வருகின்றனர். தற்போது அவர் கல்லை இறக்கிக் கொண்டு கீழே இறங்கும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இந்த கல்லிறக்கும் போராட்டத்திற்கு ஏராளமான பொதுமக்களும் விவசாயிகளும் வருகை தந்துள்ளனர். தொடர்ந்து இந்த கல்லிறக்கிய பின்னர் ஒரு மேடை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மேடையில் கல்லிறக்கும் போராட்டம் குறித்து அவர் விளக்கமும் தரவுள்ளார். விஜயேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுடலைமணி. Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.